ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 22 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் தி ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 1. செக்ஷன் 2 இருக்கு, நம்ம அடுத்த சாப்டரில் அதை வந்து பார்க்கலாம். ஹால்விங் பிரின்சிபல் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் நம்ம எழுதுறோம் இல்லையா, அதனுடைய சைஸில் பாதி எழுதுறப்ப அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பாதி எழுதுறப்ப அந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட டி சவுண்டோ டி சவுண்டோ சேர்ந்தா போல வந்து படிக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹால்விங் பிரின்சிபல். ஓகே, நம்ம எழுதுகிற ஸ்ட்ரோக்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லைட் ஸ்ட்ரோக்ஸு, இன்னொன்று வந்து ஹெவி ஸ்ட்ரோக்ஸு. இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. லைட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா லைட்டாக எழுதுவோம், லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஹெவி ஸ்ட்ரோக்ஸ்னா ஹெவியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எழுதுறப்பவுமே அழுத்தி எழுதுவோம். எக்ஸாம்பிளுக்கு பி ஸ்ட்ரோக், இது பி ஸ்ட்ரோக்கு. பீன்றதை நம்ம லைட்டாக எழுதுவோம், பீன்றதை நம்ம அழுத்தி எழுதுவோம். சேன்றதை நம்ம லைட்டாக எழுதுவோம், ஜேன்றதை நம்ம அழுத்தி எழுதுவோம். எஃப்ன்றதை லைட்டாக எழுதுவோம், வின்றதை அழுத்தி எழுதுவோம். இத்துன்றதை லைட்டாக எழுதுவோம், இதுன்றதை நம்ம அழுத்தி எழுதுவோம். கேன்றதை நம்ம லைட்டாக எழுதுவோம், கேன்றதை நம்ம அழுத்தி எழுதுவோம். கரெக்டுங்களா? இப்படி லைட் ஸ்ட்ரோக்ஸு ஹெவி ஸ்ட்ரோக்ஸ்ன்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இந்த சைஸில் இருந்து பாதியாக எழுதுறப்ப, ஓகே, லைட் ஸ்ட்ரோக்ஸை இந்த சைஸில் இருந்து பாதியாக எழுதுறப்ப அது கூட டி சவுண்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பி ஸ்ட்ரோக்கை இந்த மாதிரி நான் பாதியாக எழுதுறப்ப அது பி டி. சே ஸ்ட்ரோக்கை நம்ம குட்டியாக எழுதுறப்ப அது கூட சே டி. எஃப் ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப எஃப் டி. இத்து ஸ்ட்ரோக்கை நான் பாதியாக எழுதுறப்ப இத்து டி. கே ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப கே டி. இந்த மாதிரி லைட் ஸ்ட்ரோக் இருக்குங்க இல்லையா, அதை வந்து பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா, இதே ஹெவி ஸ்ட்ரோக்ஸை பாதியாக எழுதுறப்ப எப்படி படிக்கிறது பாருங்க. இப்போ பி ஸ்ட்ரோக்கு அதை வந்து பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு சேர்த்து படிக்கணும். ஜே ஸ்ட்ரோக்கு பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு சேர்த்து படிக்கணும். வி ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு சேர்த்து படிக்கணும். இது ஸ்ட்ரோக்கு பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு. கே ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரோக்ஸை பாதியாக எழுதுறப்ப டி சவுண்டு சேர்ந்தா போல் படிக்கணும். ஆனால் இது எல்லா இடத்துலையும் கிடையாது. ஓகேங்களா, எங்கெங்க அப்படின்னா அந்த வார்த்தை ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒன் சிலபிள்னா அந்த வார்த்தையில் ஒரே ஒரு வவல் தான் இருக்கணும். இப்போ டாக் இந்த வார்த்தை பாருங்க, டி ஆ கே, இதில் ஆன்ற ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது ஒன் சிலபிள் வேர்டு. இதுவே ஹாப்பி இந்த வார்த்தை பாருங்க, ஹெச் ஆ இப்பு இ, இதில் ரெண்டு வவல் இருக்கு. அப்படின்னா இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு கிடையாது. ஓகே, ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கணும். அப்போ தான் லைட் ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப அதில் டி சவுண்டுனும், ஹெவி ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப அதை வந்து டி சவுண்டுனும் நம்ம வந்து படிக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், ஃபைனல் ஹூக்ஸ் இருக்கக்கூடாது. ஃபைனல் ஹூக் அப்படின்னா என் ஹூக்கு, எஃப்ஆர்வி ஹூக்கு, ஷன் ஹூக்கு, இதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்படி இருந்துச்சுனாலுமே சரி, அந்த ஹால் பண்ணி எழுதுறப்ப டி சவுண்டு டி சவுண்டு அப்படி வந்து கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஜாயிண்ட் டிப்தாங் வந்து இருக்கக்கூடாது. ஜாயிண்ட் டிப்தாங் அப்படின்னா நம்ம எண்டிங்கில் இப்போ ஃபியூன்ற வேர்டு எழுதுறப்ப எஃப் யூ, இதில் யூன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேர்ந்தா போல எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஜாயிண்ட் டிப்தாங் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுனாலுமே அந்த ரூல் வந்து பொருந்தாது. ஓகேங்களா, என்ன ரூல் அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப அது கூட டி சவுண்டு இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஜாயிண்ட் டிப்தாங் இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹெவி ஸ்ட்ரோக்கை நம்ம பாதியாக எழுதணும் அப்படின்னா டி சவுண்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ். அப்போ ஒன் சிலபிளாக இருக்கணும். நோ ஃபைனல் ஹூக்ஸ், நோ ஜாயிண்ட் டிப்தாங்ஸ். ஓகே, இப்படி ஒரு அவுட்லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லைட் ஸ்ட்ரோக்கை பாதியாக எழுதுறப்ப அது கூட டி சவுண்டுனும், ஹெவி ஸ்ட்ரோக்கை
பாதியாக எழுதுறப்ப அதில் டி சவுண்ட் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? நிறைய ரூல்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ப்ளே இந்த வார்த்தை பாருங்க. பல்லு ஏ, 1 syllable. இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். ஓகே, ப்ளே அப்படின்றது. பிளேட் இது எப்படி எழுதுறது பாருங்க. பல்லு ஏ டி, இது 1 syllable. ஓகே, இப்போ இந்த டி வந்து எப்படி எழுதுறதுன்னா இந்த பல்ல பாதியாக எழுதினாலே போதும், இப்படி எழுதினாலே போதும். ஓகேங்களா? இதுவே பிளேடு அங்கே பாருங்க, பல்லு ஏ டி இருக்கு. இந்த டி சவுண்டுக்கு பல்ல ஹால் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பல்லுன்றது லைட் ஸ்ட்ரோக்கு, கரெக்டுங்களா? பல்லுனா தான் ஹெவி ஸ்ட்ரோக்கு, பல்லுன்றது லைட் ஸ்ட்ரோக்கு. அப்போ பல்லு டி இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, இந்த வார்த்தை 1 syllable. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்கு, ஏ வவல் மட்டும்தான் இருக்கு. ஜாயிண்ட் டிப்தாங் இல்லை, ஃபைனல் ஹூக்குமே இல்லை. அப்படின்றதால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேட்ன்றத ஹால் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி லைட் ஸ்ட்ரோக்கை டிக்கு நம்ம வந்து ஹால் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். டை இதே எப்படி எழுதுறது பாருங்க. இட்டு ஐ, இட்டுன்றதை இப்படி எழுதுவோம், ஐ பக்கத்தில் வச்சுருவோம். இதுவே டைட், இட்டு ஐ டி, ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்கு, 1 syllable. இட்டுன்றது லைட் ஸ்ட்ரோக்கு. அப்போ டீயை வந்து என்ன பண்ணிடலாம்னா இந்த இட்டுக்கு ஹால் பண்ணி எழுதிடலாம், இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? இதுவே டைடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இட்டு ஐ இட்டு, இந்த இட்டுக்கு நம்ம வந்து இட்டை ஹால் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இட்டுன்றது லைட் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஹெவி ஸ்ட்ரோக்கு, இங்கே ஒரு லைட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா 1 syllable வேர்டாக இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக தான் எழுதணும். டைடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேங்களா? இங்கே ஏன் நம்ம வந்து ஹால் பண்ணோம் அப்படின்னா இது 1 syllable. ஓகே, ஜாயிண்ட் டிப்தாங் இல்லை, தென் ஃபைனல் ஹூக்குமே இல்லை, எண்டிங்கில் வந்து டி வந்திருக்கு, முன்னாடியுமே வந்து லைட் ஸ்ட்ரோக் இருக்குது, அதனால் நம்ம ஹால் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து 1 syllable இருக்குது, ஜாயிண்ட் டிப்தாங் இல்லை, ஃபைனல் ஹூக்குமே இல்லை, ஆனால் எண்டிங்கில் வந்திருக்கிறது டி, ஹெவி ஸ்ட்ரோக்கு. ஹெவி ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு நம்ம லைட் ஸ்ட்ரோக்கை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹால் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி அது 1 syllable இருக்கிறப்ப. ஓகேங்களா? தென் கிரே இந்த வார்த்தை பாருங்க. கர்ரு ஏ, இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம், கர்ரு அழுத்தி எழுதணும். கிரேடு இதில் கர்ரு இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. ஓகே, இதுவுமே வந்து ஹெவி ஸ்ட்ரோக்கு, இதுவுமே ஹெவி ஸ்ட்ரோக்கு, 1 syllable தான். அப்போ நம்ம இந்த மாதிரி பாதியாக வந்து எழுதிடலாம். ஏன் அப்படின்னா 1 syllable, ஜாயிண்ட் டிப்தாங் இல்லை, ஃபைனல் ஹூக்குமே இல்லை. ஓகே, இதுவுமே ஹெவி ஸ்ட்ரோக்கு, கர்ன்றதுமே ஹெவி ஸ்ட்ரோக், அதனால நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா பாதியாக வந்து எழுதியாச்சு. இதுவே கிரேட் இது வந்து பாருங்க, கர்ரு ஏ டி வருது. ஓகேங்களா? 1 syllable இருக்கு, ஜாயிண்ட் டிப்தாங் இல்லை, ஃபைனல் ஹூக்குமே இல்லை, இருந்தாலும் எண்டிங்கில் வரதுன்றது லைட் ஸ்ட்ரோக்கு. கர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்ட்ரோக்கு. இதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹால் பண்ணி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா கர்ரு டி இப்படி தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? கிரேட்ன்றது நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். பிரே, பர்ரு ஏ, இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, பிரெட், பர்ரு ஏ டி, பர்ன்றதான் ஹெவி ஸ்ட்ரோக்கு, டீன்றதும் ஹெவி ஸ்ட்ரோக்கு, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குட்டியாக எழுதலாம். ஏன் அப்படின்னா இது வந்து 1 syllable வேர்டு, ஒரே ஒரு வபல் தான் இருக்கு, ஃபைனல் ஹூக் எழுதுற மாதிரி இல்லை, ஜாயிண்ட் டிப்தாங்கும் வந்து இல்லை. இதுவே பிரைட் இது எப்படி எழுதுறது பாருங்க. பர்ரு ஐ டி, இந்த டி இருக்கு, இங்க பர்ரு இருக்கு, இது லைட் ஸ்ட்ரோக்கு, இது வந்து ஹெவி ஸ்ட்ரோக்கு.
லைட் ஸ்ட்ரோக்கு ஹெவி ஸ்ட்ரோக் வந்து ஹால் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னா ஒன் சிலபிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ பர்ன்றது ஃபுல்லாக எழுதிட்டு டி ஃபுல் ஸ்ட்ரோக் தான் நம்ம வந்து எழுதணும். இதுவே பிரைடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பர்ரு ஐஇ டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பர்ரை ஹால் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து எழுதலாம், பிரைடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டி வந்துடவே நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் எழுதணும். ஓகேங்களா? முக்கியமானது என்ன அப்படின்னா ஒன் சிலபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட் ஸ்ட்ரோக்குக்கு லைட் ஸ்ட்ரோக்கை தான் ஹால் பண்ணணும், ஹெவி சவுண்டுக்கு ஹெவி ஸ்ட்ரோக்கை தான் நம்ம வந்து ஹால் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் சிலபிளாக இருந்துச்சுன்னா. இதுவே மோர் தென் ஒன் சிலபிள் வேர்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் ஹூக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, தென் ஜாயிண்ட் டிப்தாங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெவி சவுண்டுக்கு லைட் ஸ்ட்ரோக்குமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் பண்ணிக்கலாம், லைட் சவுண்டுக்கு ஹெவி ஸ்ட்ரோக்ஸுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ரேப்பிட், இதில் இரு ஆ இப்பு இ டி இருக்கு. இது வந்து மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டு. அப்போ ரூல் எதுவுமே வந்து வராது. எப்படி எழுதுறது பாருங்க, ரா பி ஸ்ட்ரோக்கே வேணா என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் பண்ணிக்கலாம் இந்த டி சவுண்டுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து டின்றது ஹெவி சவுண்டு தானே, பி ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக தானே நம்ம வந்து எழுதுவோம், எப்படி வந்து ஹால் பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் பண்ணிக்கலாம், ரேப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரேபிட், இந்த எக்ஸாம்பிளுமே பாருங்க, இரு ஆ பி இ டி. இங்கே வந்து டி இருக்கு, இங்கே வந்து பி இருக்கு. ஓகே, இது வந்து மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டு. அதனால இங்கேயுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து டீன்றது லைட் சவுண்டு தானே, பின்றது ஹெவி சவுண்டு தானே, எப்படி ஹால் பண்ணின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இன்னும் 2-3 பார்க்கலாம். கிரெடிட், கர்ரு ஏ டி இ டி, ஏவும் ஈயும் இருக்கு. ஸோ மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டு. அப்போ இந்த டி சவுண்டுக்கு டியை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் பண்ணிக்கலாம். எப்படி எழுதியிருப்பாங்கன்னா கர் எழுதிட்டு டி இந்த மாதிரி ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் டெபிட், இட் ஏ பி இ டி. இங்க 2 வபல் வந்து இருக்கு. அப்ப மோர் தென் ஒன் சிலபிள் வேர்டு. அப்ப இந்த டி சவுண்டுக்கு பி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஹால் பண்ணிக்கலாம். அப்ப டே பிட் இப்படி வந்து எழுதியிருப்பாங்க, டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் ஃபைனல் ஹூக் இருக்கிறத வந்து பார்ப்போம். இப்போ 10 இந்த வேர்டு நம்ம எப்படி எழுதுவோம்னா டே இன் இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு தான், டே இன், ஒரே ஒரு பபல் மட்டும் தான் இருக்கு. இருந்தாலும் இதில் ஃபைனல் ஹூக் வந்து இருக்கு. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் டென்ட் இந்த மாதிரி குட்டியாக எழுதிடலாம், டென்ட்ன்றதுமே இந்த மாதிரி நம்ம குட்டியாக எழுதிடலாம். ஓகேங்களா? இங்கே டி சவுண்டு தான் வந்திருக்கு, இருந்தாலும் டென்ட்ன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டியாக வந்து எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபைனல் ஹூக் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து ப்ரவ், இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, பர்ரு அவ்வு, ப்ரவுடு. இது எப்படி எழுதுறதுன்னா பர்ரை ஹால் பண்ணி அதில் அவ்வு. இதில் டி சவுண்டு தானே இருக்கு, பர்ன்றது லைட் சவுண்டு தானே, எப்படி ஹால் பண்ணின்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் டிப்தாங் வந்து இருக்கு. ஜாயிண்ட் டிப்தாங் இருந்துச்சுன்னா அந்த ரூல் வந்து பொருந்தாது. ஓகேங்களா? இப்படி மோர் தேன் ஒன் சிலபிள் வேர்டாக இருந்துச்சுன்னா, ஃபைனல் ஹூக் வந்துச்சு அப்படின்னா, ஜாயிண்ட் டிப்தாங் இருந்துச்சு அப்படின்னா அது டி சவுண்டுக்கோ இல்லைனா டி சவுண்டுக்கோ நம்ம வந்து ஹால் பண்ணிக்கலாம். இதுவே ஒன் சிலபிள் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனல் ஹூக் வரல அப்படின்னா, ஜாயிண்ட் டிப்தாங்குமே வரல அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்கு டீக்கோ ஹெவி ஸ்ட்ரோக்கு டிக்கோ வந்து என்ன பண்ணிக்கலாம் ஹால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்படி நம்ம ஹால் பண்ணி எழுதின ஸ்ட்ரோக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 5 இந்த வார்த்தை எப்படி எழுதுவோம்னா எஃப் ஐ இப்படி எழுதுவோம். இதை ரீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எஃப் படிப்போம், அப்புறமா ஐ படிப்போம். சேர்ந்தா போல் படிக்கிறப்ப 5ன்னு படிப்போம். இதே ஃபைட்டுன்னு வரப்ப எப்படி எழுதுவோம்னா எஃப்ஐ ஹால் பண்ணி எழுதிட்டு அதில் ஐ வபல். இதை வந்து எஃப்டி ஐ அப்படி படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எஃப் அப்புறமா ஐ அப்புறமா டி இப்படி படிக்கிறப்ப தான் அதை ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வரும். இப்படி தான் நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஐக்கு முன்னாடி இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் வந்து டி சவுண்ட் வந்து படிக்கணும், ஃபைட்டு. இதே மாதிரி தான் எண்டிங்லையுமே. இப்போ சீக்கர் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்னா
ஸ்கர் எழுதுவோம். ஓகே, ஸ்கர், சீக்கர் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே சீக்ரெட்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸ்கர்ரை ஹால் பண்ணி எழுதிடுவோம், சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ரீட் பண்ணுறப்ப ஸ்கர்ரு இ டி அப்படி தான் ரீட் பண்ணுமே தவிர ஸ்கர் டி அப்புறமா இ இப்படி வந்து ரீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்படி தான் ரீட் பண்ணணும். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹால்விங் பண்ணி எழுதின ஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா எஸ் சர்க்கிள் வந்துச்சுன்னா அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் கோட் அப்படின்றத கேவை இந்த மாதிரி ஹால் பண்ணி எழுதிடுவோம் கோட்டுன்னு சொல்லிட்டு. இதுவே கோட்ஸ் அப்படின்னு வரப்ப இப்படி வந்து எழுதுவோம். இதில் லாஸ்ட்டில் தான் எஸ் சர்க்கிள் வந்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது லாஸ்ட்டில் டி படிக்கணும்னு சொல்லிட்டு, பட் எஸ் சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னா அதை தான் லாஸ்ட்டில் படிக்கணும். ஓகேங்களா. தென் மவுண்ட், இதை எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். மீன் ஸ்டோக்கை ஹால் பண்ணி அவல் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது மவுண்ட். மவுண்ட்ஸ்னு வரப்ப அதில் எஸ் சர்க்கிள், அந்த என் ஹூக்கில் எஸ் சர்க்கிள். இதை ரீட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் தான் எஸ் சர்க்கிள் வந்து படிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்ட், ரெண்ட்ன்றத நம்ம இப்படி எழுதுவோம். இதுவே ரென்ஸ் அப்படி வரப்ப இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகேங்களா, ஹால் பண்ணியிருக்கோம், அதில் என்ன சர்க்கிள் நம்ம வந்து எழுதியிருக்கோம், லாஸ்ட்டில் தான் வந்து எஸ் சர்க்கிள் வந்து படிக்கணும். இந்த மாதிரி ஹால் பண்ணியிருக்கிறத எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஆஃப் லென்த் ஹெச், அதை எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஹெச்ன்றது நம்ம இப்படி எழுதுவோம், மேல் நோக்கி, கீழ் நோக்கியும் வந்து எழுதுவோம். ஓகேங்களா, ஆனால் ஆஃப் லென்த்தாக எழுதுறப்ப ஹெச்சை வந்து ஹால் பண்ணுறப்ப டவுன்வர்டு ஹெச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி எப்போவுமே அப்வர்டு ஹெச் தான் வந்து யூஸ் பண்ணணும், அதை தான் ஹால் பண்ணணும். இப்போ ஹைட்டு, இதில் ஹெச் இருக்குது, டி இருக்குது, அப்போ இதை தான் யூஸ் பண்ணணும் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்படி ஹைட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஹண்ட்டு, இதுலுமே ஹெச் இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது, இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஹண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது தப்பு. டவுன்வர்ட் ஹெச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்வர்ட் ஹெச் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. தென் எங்கெங்கெல்லாம் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு பிட்டு, இதுக்கு என்ன பண்ணுவோம்னா பி ஸ்ட்ரோக்கை ஹால் பண்ணிவிட்டு இ வவல் நம்ம வந்து வச்சுருவோம். இதுவே பிடி, பிட்டு எழுதிட்டு இன்னொரு வவல் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஓகேங்களா, டீக்கு அப்புறமா வவல் வந்துருச்சு, அதனால் பி டி இப்படி தான் வந்து எழுதணும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வவல் வந்துருச்சு அப்படின்னா ஹால்விங் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு வார்த்தையில் லாஸ்ட்டில் வர டீக்கு ஆர் டிக்கு முன்னாடி ட்ரைஃபோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அங்கேயுமே நம்ம வந்து டீயை ஹால் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஃபைட்டு, எஃப் டி இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். எஃப்ஐ ஹால் பண்ணிவிட்டு ஐ வவல் நம்ம வந்து வச்சுருவோம் ஃபைட்டுக்கு. இதுவே ஃபயாட், இதில் எஃப் இருக்குது, ஐஆ இருக்குது, அப்புறமா டி இருக்குது. இந்த டீக்கு முன்னாடி நமக்கு ட்ரைஃபோன் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டோக் தான் எழுதணும். எஃப் டி ஃபுல்லாக எழுதிட்டு ஐயா இந்த வவல் தான் நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி டைடு, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டியை ஹால் பண்ணிவிட்டு ஐ வவல் நம்ம வந்து வச்சுருவோம். இதுவே டயடம் அப்படி வரப்ப டை ட இம் இப்படி ஃபுல் ஸ்டோக் தான் எழுதணும். ஏன்னா இந்த லாஸ்ட்டில் வர டிக்கு முன்னாடி நமக்கு ட்ரைஃபோன் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தான் வந்து எழுதணும். அதுக்கடுத்து ஸ்டோக்ஸ் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நம்ம வந்து ஒன்றுத்துக்கு ஹால்விங்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோக்ஸும் எழுதியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சீக்ரெட், இதுக்கு வந்து இப்படி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. சாக்ரெட், அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. ஓகே, இதுக்கும் ஹால் பண்ணலாம், ஆனால் ரெண்டுத்துக்குமே ஹால் பண்ணுறப்போ ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றுத்துக்கு மட்டும் ஹாலிங் ஃபார்மு, இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அன்அவாய்டபிள், இதுக்கு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா என்னு வியை ஹால் பண்ணிவிட்டு அதில் பல்லு. ஓகேங்களா. இன்இவிட்டபிள், இதுக்குமே வந்து அன்அவாய்டபிள் ஸ்டோக்கே வந்து எழுதலாம், ஆனால் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இன்இவிட்டபிளுக்கு இன்னு வி டபிள் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இன்னொரு ஈஸியான எக்ஸாம்பிள் ஹாட்லி, எச்சை ஹால் பண்ணிவிட்டு அதில் எல்,
ஹோட்டல், HTL. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஆப்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒன்று வந்து ஹாலிங் ஃபார்மும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மும் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ரே இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஹால் பண்ண மாட்டோம். இப்படி ஹால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அண்ட் ஆயிரும், இல்லைன்னா ஷுட் ஆயிரும். கரெக்டுங்களா? அது கூட எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால ரே வந்து தனியாக வந்துச்சுனாவோ இல்லைனா எஸ் சர்க்கிள் சேர்ந்தா போல் வந்துச்சுனாவோ கண்டிப்பாக வந்து ஹால் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ரைட்டுன்ற வேர்டை RT இப்படி ஃபுல்லாக தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்ஸ் அப்படின்றத RTS இப்படி ஃபுல்லாக தான் எழுதியிருப்பாங்களே தவிர ரைட்டுன்றது இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. ரைட்ஸுன்றதை இந்த மாதிரி வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. இப்படி எழுதணும் அப்படின்னா அதை நம்ம வந்து அண்டுன்னு எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது அண்ட் இஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்ட் இங்கே வந்து ஹால் பண்ணுவோம், ஏன்னா இது பிரச்சனை கிடையாது. ஓகே, ரெண்ட்ஸ் அப்படின்னு வரப்போவையும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வராது. ரிஃப்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்து வராது. ரிஃப்ட்ஸு ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த ஹூக் தனியாக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனால் இங்கே இது அண்டு மாதிரியும் இது அண்டு இஸ் அந்த மாதிரியும் வந்து டேரெக்டாக தெரியறதால தனியாக வந்துச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்ப்போம். ஹாலிங் பண்ணுற ஸ்ட்ரோக்ஸை ஃபஸ்ட் பிளேஸில் இல்லைனா செகண்ட் பிளேஸில் அதில் மட்டும்தான் எழுதணும். தேர்ட் பிளேஸில் வந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் பிளேஸ் வவல் வந்துச்சுனாலும் அதை தூக்கிட்டு வந்து செகண்ட் பிளேஸில் தான் வந்து எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிக்கல் இந்த வேர்டு எப்படி எழுதுறதுன்னா பி ஸ்ட்ரோக்கை வந்து ஹால் பண்ணிவிட்டு கல் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து எழுதிடுவோம் ஆப்டிக்கல். வெர்டிக்கல் வர்ற ஹால் பண்ணிவிட்டு கல் நம்ம வந்து எழுதிடுவோம். இது ஃபஸ்ட் பிளேஸு, இது செகண்ட் பிளேஸு. இதுவே விட்னஸ் ஈவவல் தான் வந்திருக்கு. இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. வே ஸ்ட்ரோக்கை ஹால் பண்ணிவிட்டு அதில் NS விட்னஸ் இப்படி தான் நம்ம வந்து எழுதணுமே தவிர தேர்டு பிளேஸில் இருந்துச்சுனாலுமே சரி அதை செகண்ட் பிளேஸில் தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் 83, 84 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஓகேங்களா? நிறைய வார்த்தையை நீங்கள் ஹால் பண்ணி எழுதுறப்போ தான் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சாப்டருக்கு வந்து கிராமலாக்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் கிராமலாக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.